Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ப்ராப்ளம் சர்க்கிள் சாப்டர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதனுடைய சொல்யூஷனும் நான் இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். இதுல எந்த क्वेश्चन இங்க பாருங்க, நான் எழுதி இருக்கிறேன். The length of tangent from the point 2, -3 to the circle 2x square plus 2y square equal to 1 is அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு JE கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல கிவன் டேட்டா என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்குறாங்க. ஓகே, லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. எந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டேஞ்சன்ட் டிரா பண்றோங்கிற அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. Then we have to find the length of the tangent. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுல நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்க்கிளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியணும். தென் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட், லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கும் சர்க்கிளுடைய ரேடியஸுக்கும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதனுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து கிவன் சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறலாம்? திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ், இங்கே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மா வரணுங்கிறதுக்காக 2வால டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நார்மல் ஸ்டெப், உங்க எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2வால இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிடுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சிருக்கோம்னா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திருக்கிறோம். ஜஸ்ட் 2வால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்துடும். தென் நமக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் என்ன, ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து இது நமக்கு எல்லாம் தெரியும். எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். இதுல ஹெச் கேங்கிறது சென்டர், ஆருங்கிறது ரேடியஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல வர்ற ஜெனரல் ஈக்குவேஷனோட நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லையா, கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனோட நம்ம இப்போ கம்பேர் பண்றோம். ஓகே, ஸோ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை 2வால டிவைட் பண்ணி அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஜெனரல் ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியும், அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு ஹெச் கே வேல்யூ என்ன, ஆருடைய வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கம்பேரிங் 1 and 2, here we can say that h equal to 0, k equal to 0. அதாவது h, kங்கிறது என்னது, சென்டர். அந்த சென்டர் வந்து இங்க 0, 0, 0, 0னா that is origin. ஓகே, தென் ஆருங்கிறது ரேடியஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் 2 ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணும் போதுல ஆர் வேல்யூ 1/√2. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிட்டாலே நமக்கு half of the problem சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதுல இருந்தே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா இதனுடைய சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன. சென்டர் 0, 0, ரேடியஸ் 1/√2. ஸோ இது வந்து இதனுடைய சென்டர் ஆரிஜின்ங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். தென் ஆர் வேல்யூ, ரேடியஸ் வேல்யூ 1/√2. ஓகே, இப்போ இந்த சம்முக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்,
நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணும் போதுலேயே நமக்கு இந்த சொல்யூஷன், இந்த ஆரிஜின் சென்டர் தான் வந்து ஆரிஜின் தான் இங்கே வந்து சென்டர், தென் ரேடியஸ் வேல்யூ 1/√2ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற முக்கியமான கான்செப்ட், இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கும் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கும் தென் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு கான்செப்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த கான்செப்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். த டேஞ்சன்ட் to a circle forms a right angle with the circle's radius at the point of contact of the tangent. Okay, so நான் இங்கே ஒரு circle draw பண்ணியிருக்கேன். So given circle இதுதான் 2x² plus 2y² equal to half. given equation வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 2x² plus 2y² equal to 1. இதுதான் இந்த given circle. ஓகே, given equation of the circle. இப்போ இதில் நம்ம சென்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் வந்து ஆரிஜின். ஸோ 0ங்கிற இங்கே ஓங்கிற பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0. பாயிண்ட் ஆஃப் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ டேஞ்சன்ட் எப்போ நம்ம ட்ரா பண்ணுறோமோ அந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அது நமக்கு தெரியும். ஸோ ஏங்கிறது இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது இன்னும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2,3. 2,3 தான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற சம்மில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை நான் இங்கே டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2,-3ங்கிறது வந்து கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு. தென் ஓங்கிறது வந்து ஆரிஜின், அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணிட்டு நமக்கு இந்த சர்க்கிளுடைய சென்டர் ஆரிஜின் தான் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுங்கிறது இங்கே ஏங்கிற பாயிண்ட்டு தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். உங்களுக்கு தெரியும், ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிளை எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, நம்ம இங்கே இந்த சம்மில் கேட்டிருக்கிறது என்னென்னா லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். எப்போவுமே லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட், எந்த பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 2,-3ல் இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரைக்கும் என்ன லென்த்தோ அதுதான் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏடி தான் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஓஏங்கிறது சர்க்கிளுடைய ரேடியஸ். இங்கே ஓங்கிறது சென்டர் ஆரிஜின், தட் இஸ் 0,0. ஓஏ வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் 1/√2. நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஓஏ வேல்யூ 1/√2. தென் டி கொடுத்துட்டாங்க 2,-3. ஓங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆரிஜின் 0,0. ஏங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எப்போவுமே ஒரு டேஞ்சன்ட்டுடைய லென்த் கேட்டாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கிற பாயிண்டில் இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரைக்கும் அந்த லைனுடைய லென்த்து தான் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ நம்ம இங்கே இங்கே எடுத்திருக்க இந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா the tangent to the circle. ஓகே, டேஞ்சன்ட்டுங்கிறது இந்த லைன். இந்த tangent to the circle forms a right angle. Okay, so forms a right angle with the circle's radius. ஓகே, ரேடியஸுங்கிறது இங்கே ஓஏ. இந்த ஓஏங்கிற இந்த ரேடியஸோட இந்த டேஞ்சன்ட் வந்து எதை ஃபார்ம் பண்ணுதா, ரைட் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிங்கிறது தான் நம்ம எடுத்திருக்கிற கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதாவது வேணுங்கிற ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சர்க்கிளுடைய ரேடியஸோட
டேஞ்சன்ட் வந்து ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் பண்ணுது. அது எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது? அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ ஏங்கிற இந்த ஆங்கிள் வேல்யூ 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி வந்துட்டாலே உங்களுக்கு இப்போ சம்மில் ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் நம்ம ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க 2,-3ங்கிறது ஒரு பாயிண்ட், டீங்கிறத பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓங்கிறது ஆரிஜின் 0,0 அதுவும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு ஏங்கிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். தென் ஏடியுடைய வேல்யூ, அதாவது லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட், அதுவும் இங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இங்கே பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஏங்கிற இந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த இடத்துல தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஏடிங்கிறது தான் லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட். எப்போவுமே லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கும் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏடிங்கிறது லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட், ஓஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ நம்ம ஓடியுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓடியுடைய லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த வேல்யூ கிடைச்சாதான், ஓடி வேல்யூ கிடைச்சாதான் ஆல்ரெடி நமக்கு ஓஏ வேல்யூ இருக்குது. ஸோ பித்தகரஸ் தியரம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏடியுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏடிங்கிறது தான் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். அதுதான் நமக்கு சம்மில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஓடி ஈக்குவல் டு, ஓங்கிறது என்னது? ஆரிஜின் 0,0, டீங்கிறது 2,-3. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 - 0 த ஹோல் ஸ்கொயர். இது ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் டீங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a - ஸ்கொயர் ரூட் ஆஃப் a - b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b - a த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ, இங்கே ஏபிங்கிறது கிடையாது, x1 y1ன்னு எடுப்போம். டீங்கிற பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுப்போம். ஸோ x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ மாற்றியும் எடுத்துக்கிறலாம். 2,-3ஐ x1 y1ன்னு எடுத்துக்கிறலாம். இங்கே வந்து இதை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 - 0 that is x1 minus x2 the whole square plus square, இது வந்து whole thing square, distance formula தான் இது. So square root of x1 minus x2 that is 2 minus 0 the whole square plus y1 minus y2 minus 3 minus 0 the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு OT உடைய வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் OT ஈக்குவல் டு 4 + 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 வருது. இனி நமக்கு ஆல்ரெடி OA வேல்யூ தெரியும். இங்கே நம்ம OT வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொடுத்துருக்கிற நம்ம கான்செப்டில் யூஸ் பண்ணோம்னா பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ AT ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் OT ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி OT வேல்யூ தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 the whole square minus OA வேல்யூ தெரியும் 1/√2 the whole square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/2 வருது. ஸோ இதை நம்ம ஃபைனல் ஆன்சர் 5/√2 யூனிட்ஸ். எப்போவுமே லென்த்து வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுப்போம். ஸோ 5/√2 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில், இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவுக்கு எந்த மேத்தமெட்டிக்கல் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.